ஆனபடியால் நான் உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் தாரேன். எங்களுடைய மக்கள் உண்மையிலேயே யுத்தத்துக்கு பிறகு வறுமையிலையும் இந்த நோய்வாய்ப்பட்டு அதே நேரத்தில் வேலை வாய்ப்பு இல்லாமல் உண்மையிலேயே இருக்கின்றார்கள். எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கின்ற எங்களுடைய தமிழ் உறவுகள், நான் புலம்பெயர்ந்தோர் என்று நான் சொல்ல மாட்டேன், எங்களோட உறவுகள், அவர்கள் நாங்கள் புலம்பெயர்ந்து சொல்லக்கூடாது. ஆனபடியால் அவர்கள் அனுப்புகின்ற நீங்கள் உண்மையிலேயே உங்களையும் ஒரு சின்ன பிள்ளை இருக்கேன் என்று சொன்னால் நம்பித்தான் நீங்கள் தனிப்பட்ட நபர்களுடைய கணக்கிலக்கத்துக்கு நீங்கள் பணம் அனுப்பி இவ்வளவு ஒரு பிரச்சனைகள் யூடியூப்போ ஒரு ஃபேஸ்புக்கோ திறக்கீழாமல் இருக்குது, பார்க்கலாமல் இருக்குது, அந்த அளவுக்கு கொந்தளிச்சு போயிருக்குது அந்த ஒரு சம்பவங்கள். அப்போ அதை நான் அலட்டிக்கொள்ள நான் வரையில்லை. இதற்கான ஒரு தீர்வு, இதற்கான ஒரு சொல்யூஷன் தேடத்தை நான் வந்திருக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு குழுவை தெரிவு செய்ய வேணும். நம்பிக்கை நட்சத்திரங்களை நாங்கள் குழுக்களாக தெரிவு செய்ய வேணும். அதில் தலைவர், உபதலைவர், செயலாளர், உப செயலாளர், பொருளாளர், உறுப்பினர்கள் 6 பேர், கணக்காளர், கணக்கு மேற்பார்வையாளர், ஆலோசகர்கள். அதில் நான் வருவேன். ஆலோசகருக்கு நான் வருவேன். எனக்கு எப்போயுமே ஆலோசகர் தான் பிடிக்கும். என் போன்ற கலைஞர்கள், படித்தவர்கள் ஆலோசகர் வரும். அந்த குழுவை செய்து வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணம், மேலே இப்படி எங்கெங்கெல்லாம் எங்களோட தமிழ் மக்கள் இருக்கிறார்களோ, யாருக்கு உதவி தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு அந்த உங்களுடைய பணம் போய் சேர வேணும். அது முறையாக போய் சேர வேணும். நீங்கள் தனிப்பட்ட நபருக்கு அனுப்புறதால தான் இவ்வாறான பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றார்கள். அப்போ நீங்கள் இப்போ ஒரு குழுவை தெரிவு செய்து, இப்போ பாருங்கள், இலங்கையில் ஒரு சட்டம் இருக்குது, இணக்க சபை. ஒரு மாடு களவு போயிட்டுது, ஒரு வேலிச்சண்டை, சின்ன சின்ன சண்டைகள், முட்டை களவெடுத்த சண்டை, பிலாமரத்தில் பிலாக்கா பிடிக்கிற சண்டை, இந்த சண்டையெல்லாம் இணக்க சபையில் போய் 2 பேரும் இணக்கமாக போயிடமென்று சொல்லி அப்படி இணங்கி போகிற மாதிரி. இப்போ வடக்கு மாகாணத்துக்கு கிளிநொச்சி மாவட்டம் நடுச்சென்றில் இருக்குது, பொதுவாக இருக்குது. அப்போ அதில் ஒரு இவ்வளவு கோடிக்கணக்கில் செலவழித்த உங்களுக்கு ஒரு 30 லட்சம், 3 மில்லியன் 4 மில்லியனில் கட்டிடம் கட்ட காசு இல்லைன்னு சொல்லிடாது. அப்போ நீங்கள் ஒரு வாடகைக்கு ஒரு கட்டிடத்தை வேண்டி ஒரு குழுவை அதில் நியமித்து ஒரு பொதுவான கணக்கை அதில் திறக்க வேண்டும். வடிவாக கேளுங்க, நல்ல ஒரு திட்டம் இது. பொதுவான கணக்கை திறந்துட்டு அந்த கணக்குக்கு தான் நீங்கள் எல்லாருமே காசு அனுப்பணும். அந்த காசு எடுக்க போகிறேன்னு சொன்னால் தலைவர், செயலாளர், பொருளாளர் போக வேணும். தனிப்பட்ட நபர் போய் எடுக்கலாது. அதுக்கு ஸ்லிப் நிரப்ப வேணும். மற்ற உதாரணத்துக்கு இப்போ 1 கோடி ரூபாய் இருப்பில் இருக்குதுன்னு சொன்னால் 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஆளுக்கு கிட்னி பழுது கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அவருடைய கடிதம், அதே நேரத்தில் அவருக்கு இவ்வளவு பணம் கொடுக்கப்பட்ட ஒரு பில் இருக்க வேணும். அதை மாத அறிக்கையாக காட்ட வேணும். இதுக்குன்னு ஒரு மேற்பார்வையாளர் கணக்காளர் இருக்க வேணும். அந்த அறிக்கையை வெளிநாட்டவர்கள் அனுப்ப வேணும். இதுதான் முறை, இதுதான் நடைமுறை. நீங்கள் ஏகமனதாக ஒரு தரம் முடிவெடுத்து நம்பி காசு அனுப்பி தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்காமல் இப்படி ஒரு திட்டத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நல்ல உதவும் கரங்கள் அல்ல உதவி செய்யும் மையம். அப்போ அந்த யாருக்கு உதவி தேவைப்படுகின்றதோ அவர்கள் அந்த உதவுங்கரங்கள் அந்த மையத்துக்கு போவினோம். அந்த தலைவர், செயலாளர், பொருளாளர் சந்தித்து கதைச்சு எங்களுக்கு இப்படி ஒரு தேவை இருக்குது, பிள்ளைகளுக்கு படிப்பிக்க வேணும், அப்படி இப்படி என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். கேட்டு அந்த உதவிகளை நீங்கள் பெற்று இந்த அடிப்படையில் போனீங்கன்னு சொன்னால் யாரும் ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் பொல்லாப்பு வரப்போவதும் இல்லை. சரிதானே? இது நல்ல ஒரு அட்வைஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். மிகுதி அடுத்த பதிவில் போடுறேன்னா.